ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான மேஷல் சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு எபிசோடை மட்டும் நான் பல தடவை திரும்ப பார்த்துருப்பேன். அந்த அளவுக்கு இந்த எபிசோட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷல் சீசன் 2 எபிசோட் 5. இந்த மேஜிக் ரூம்ல மொத்தமா 13 ஏன்ஷியன் வாண்ட் இருக்கு. டேலண்டான பீப்புளா அந்த வாண்டே தான் சூஸ் பண்ணும். அவங்க எல்லாருமே கடவுளால பிளஸ் பண்ணப்பட்டவங்க அண்ட் மாஸ்டர் கேன்னு அழைக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இப்போ செகண்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆப்போசிட் டீமோட கிறிஸ்டல் உடைக்கணும், என்ன மட்டும் ஏன் தனியா போட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபின் வந்து வருத்தப்படுறான். சீக்கிரம் நாங்க ஃபின்னை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு டாட்டும் நம்ம ஹீரோவும் நினைக்கிறாங்க. அவங்க டீம் நேரம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி லான்ஸோ புரிஞ்சுக்கிறான். மேஷ் டாட் ரெண்டு பேருக்கிட்டையுமே கிறிஸ்டல் இல்ல, என்னோட கிறிஸ்டல் என்னாலும் சரி என் உயிரை கொடுத்தாவது ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபின் யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ கூட ஃபைட்டுக்கு போன கார்பாச்சியவை தான் காமிக்கிறாங்க. அவன் ஷோல்டர் நைஃப் எடுத்து குத்துனா ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு டேமேஜ் ஆகுது. டேலண்ட்ங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுல பிறக்கும் போதே அதை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். ஓ இடம் தெரிஞ்சு நடந்துக்கோ வீக்லிங் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பையனோட கிறிஸ்டல் அந்த பையன் உடைக்கிறான். கார்பாச்சியோ நான் நினைச்சதை விட மோசமா இருக்கான்னு இவன்ட்டு மட்டும் மாட்டிக்கிட கூடாது. நான் இங்கிருந்து ஓடிடுவா. ஒருவேளை ஓடுற சவுண்ட் கேட்டாம என்ன ஃபாலோ பண்ணா நான் வால் மாதிரி அசையாம நிக்கிறேன். நான் ஒரு செவரு அப்படின்னு ஃபின் ரொம்பவே அமைதியா நிக்கிறான். அப்பாடா அந்த கார்பாச்சியோ போயிட்டான்னு பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஃபின் பின்னாடி வந்து அவன் நிற்கவும் நான் ஒரு செவரு அப்படின்னு ஃபின் சொல்றான். நீ காமெடியா இருக்க அப்படின்னு கார்பாச்சியோ சொல்லவும் யாராச்சும் இருக்கா பாத்துங்க என்ன அட்டாக் பண்ணிடாத அப்படின்னு அவன் சொல்றான். ஃபின் எய்ம்ஸ் தானே அந்த மாதிரி ஒரு வீக்கான ஸ்டூடெண்ட் எப்படி இங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்கவும் நான் ஃபர்ஸ்ட் வேலை பாப்புலர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபின் நினைக்கிறான். ஒன்ன மாதிரி வீக்கான ஒருத்தன் எப்படி டிவைன் விஷனரி எக்ஸாம்க்கு வந்தான். ஒருவேளை அவன் பிரதர் ஹெல்ப் பண்ணிருப்பானா. ஒன்ன மாதிரி குப்பைக்கெல்லாம் இங்க இடம் இல்ல, உன் கிறிஸ்டலை கொடுத்துட்டு நான் உன்னை விட்டுறேன் கார்பாச்சியோ சொல்லவும் ஃபின் ரொம்பவே பயப்படுறான். பட் மேஷோட ஃபியூச்சர் இந்த கிறிஸ்டல்ல தான் அடங்கியிருக்கு. ஸோ நான் ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு அவன் வாண்ட எடுக்க போறதுக்குள்ள ஃபின்னை வந்துட்டு அவன் அட்டாக் பண்ணிட்டான். திடீர்னு எப்படி எனக்கு அட்டாக் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபின் பாக்குறான். இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ண வீக்கா இருந்துட்டு ஏதோ பெருசா பண்ணலாம் ட்ரை பண்ண போல அப்படின்னு கார்பாச்சியோ டென்ஷன் ஆகுறான். ஃபின் ரொம்பவுமே பயத்துல இருக்கான். பட் அப்படி இருந்தும் அவன் விட்டு கொடுக்கல. நம்மள யார் ஸ்ட்ராங்னு உனக்கே தெரியும். ஆபியஸா நீ அந்த கிறிஸ்டலை விட்டு கொடுக்க தான் போற. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அந்த பையன் மாதிரி கஷ்டப்படுற, இப்பவே விட்டு கொடுத்துரு அப்படின்னு கார்பாச்சியோ வந்து ஃபின்னை மிரட்டிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கான். மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாத மேஷ் பேண்டட் அண்ட் டாப் ஸ்டூடெண்ட் லான்ஸ் கிரவுன் அண்ட் இன்னொரு கண்டினியூயிங் டாப் ஸ்டூடெண்ட் கார்பாச்சியோக்கும் என்ன மாதிரியே டிவைன் மிஷனரி எக்ஸாம்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்புறம் ஏன் அவன் வந்தான். கார்பாச்சியோட ஸ்வாட் ஒரு நேஷனல் ட்ரெஷர். இந்த அகாடமியோட ஒரு மோஸ்ட் டேலண்டட்னே அவனை சொல்லலாம். அந்த மாதிரியே இனியும் ஸ்ட்ராங்கா பத்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி மார்கரெட் வந்து லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, கடைசியில எப்படியும் அந்த கிறிஸ்டல் என் கைக்கு தான் வரப்போகுது. அப்புறம் ஏன் நீ தேவையில்லாம கஷ்டப்படுற அப்படின்னு கார்பாச்சியோ கேட்கறான். அவன் என்ன குறைச்சி எடை போட்டுட்டு இருக்கான். இதான் எனக்கான சான்ஸ், டேஞ்சரஸ் அப்படின்னு ஃபின் ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுவோம். என்ன ஒன்னும் ஆகல நம்ம பார்த்தா ஃபின் அங்க இருந்து ஓடி இருக்கான். என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண அவன் போய் சொல்லியிருக்கானு கார்பாச்சியோ வந்து ஃபின்னை ஃபாலோ பண்ணி போகவும் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ஃபின்னோட மேஜிக் யூஸ் பண்றான். அந்த இன்னொரு பையனை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா அந்த இடத்துக்கே கார்பாச்சியோ திரும்ப வரான். கார்பாச்சியோ அட்டாக் பண்ணி வச்சிருந்தா அந்த பையனா அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டான். ரொம்ப டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு நான் தப்பிடலாம் அப்படின்னு ஃபின் ஓடிட்டு இருந்தா அவன் காலில் திடீர்னு அட்டாக் ஆகுது. இதுதான் அவன் முட்டாள்தனமான பிளானா? அவ்வளோ ஈஸியில எஸ்கேப் ஆக முடியும்னு நினைச்சியா? இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னு அடிப்பட்ட காலையே கார்பாச்சியோ வந்து ஃபின்னை மிதிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு தன்னோட உடம்புலயே மாத்தி கத்திய வச்சு குத்துறான். அவனோட டேமேஜ் எல்லாமே ஃபின்னுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கார்பாச்சியோ சொல்லவும் இல்ல அப்படின்னு ஃபின் யோசிச்சு பாக்குறான். நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். நான் ஒரு கோழையா இருக்கலாம், நான் ஒரு வீக்கானவனா இருக்கலாம், என் ஃப்ரெண்டு நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஃபின் அவனை அட்டாக் பண்ணா அந்த அட்டாக் ஃபின்னுக்கே தான் படுது. நான் கார்பாச்சியோ கத்திய வச்சு வயிற்றுலயே குத்திருக்கான். நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறது எதுக்குமே பிரயோஜனம் இல்ல, நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு நம்ம தன்னோட கழுத்தை வெட்ட போறான். இது மட்டும் ஃபின்னுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா ஃபின் இறந்தே போயிருவான். இப்படியே போனா அவன் கொலை பண்ணிடுவான். இவ்வளவு தூரத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் தான் பாக்குறாங்க. ஃபின் அப்பவும் விட்டு கொடுக்கல. நம்ம ஹீரோ வந்து அவன் மண்டைய செவுத்துலயே முட்டுறான். இவ்வளவு நேரம் அவன் போராடினது ஒன்றும் வேஸ்ட் இல்லை, ஏன்னா நான் இங்க வந்துட்டேன். ஃபின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாரி நான் வர லேட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோட மண்டையில இருந்து ரத்தம் வருது. எனக்கு வலினா என்னன்னே தெரியாது, இதுதான் என்னோட வாண்டோட ஸ்பெஷாலிட்டியே அப்படின்னு கார்பாச்சியோ சொல்லவும் நம்ம ஹீரோவை மூஞ்சிலேயே பஞ்ச் பண்ணா அது நம்ம ஹீரோக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. என்னோட டேமேஜ் எல்லாமே என்னோட ஆப்போனண்ட்டுக்கு தான் போகும். எனக்கு காயப்பட்டா நான் தன்னோட காலில் கத்திய வச்சு குத்துவோம். நம்ம ஹீரோ காலில் இருந்து ரத்தம் வருது. பட் கார்பாச்சியோட காயம் வந்து ஹீலிங் ஆயிருது. என்னோட காயம் இன்ஸ்டன்டா ஹீலிங் ஆயிரும் அண்ட் என்னோட வலி எல்லாத்தையுமே இந்த வாண்ட் அப்சர்வ் பண்ணிரும். அண்ட் இதை கண்ட்ரோல் பண்றது நான் கிடையாது. எனக்கு காயமோ வலியோ ஏற்படவே செய்யாது. அதுதான் இந்த மாஸ்டர் கேனோட பிளஸ்ஸிங்கே. ஸோ நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு வலினா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி கார்பாச்சியோ சொல்கிறான். தேர்ட்டின் ஏன்ஷியன் வான்ஸ்ல ஒரு வீல்டராக தான் இவன் இருக்கான். மாஸ்டர் கேன் எபிலிட்டி அவன் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறான் அப்படின்னு பிரின்சிபல் பார்த்துட்டு இருக்காரு. வலினா என்ன நானும் தெரிஞ்சுக்கிட ஆசைப்படுறேன். பட் கண்டிப்பாக ஒன்னால எனக்கு அதை கொடுக்க முடியாது அப்படின்னு டக்குன்னு தன்னோட உடம்புல குத்துவான். அந்த எல்லா டேமேஜுமே நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோவால் அந்த அட்டாக் எதையும் டாச் கூட பண்ண முடியாது. நம்ம ஹீரோ திரும்பவும் அவன் மூஞ்சில அட்டாக் பண்ணி தானே அடி வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோ திரும்ப என்னதான் அட்டாக் பண்ணாலும் அந்த அட்டாக் எல்லாம் நம்ம ஹீரோக்கே தான் திரும்ப வருது. இது ஒரு ஃபைட்டுன்னே சொல்ல முடியாது, இது ஒன் சைடடா
இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபின் பார்க்குறான். ஒரு பர்சனோட விதி அவங்க பிறக்கும் போதே என்ன எபிலிட்டிஸோட பிறக்காங்கிறதுல தான் இருக்கு. நீ என்னதான் என்ன அட்டாக் பண்ணலாம், அது உன்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். அதே தான் ஃபின்னுக்கும். அவங்க அண்ணன் ரெயின் எப்பவுமே எல்லாரும் அவனை அவங்க அண்ணன் கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அவனை மாதிரி வீக்கானவனால தன்னோட கிறிஸ்டலை கூட தனியா ப்ரொடெக்ட் பண்ற லெவலுக்கு தைரியம் இல்ல. ஃபின் அவனெல்லாம் பார்த்தாலே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லவும், நீ சொல்றதோ கரெக்ட் தான், ஃபின் ரொம்பவே வீக்கானவன் தான். ஃபின் செஞ்ச விஷயங்கள் உனக்கு பார்க்கறதுக்கு எஃபோர்ட்லெஸ்ஸா தெரியலாம். நீ அவனை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கானவன், அது என்னமோ உண்மைதான். ஆனா தான் வீக்குன்னு அவனுக்கு தெரியும், நீ எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறதும் அவனுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவன் விட்டு கொடுக்காம உன்னை எதிர்த்து நின்னா அவனை நீ குறைச்சி எடை போடுறதை என்னால அலோவ் பண்ண முடியாது. அது நம்ம ஹீரோவை போயிட்டு கண்டினியூஸா பல அட்டாக்ஸை பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த அட்டாக்ஸ்லாம் கண்டினியூஸா நம்ம ஹீரோக்கு தான் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. என்னோட ஹீலிங்கை விட இவன் பஞ்சஸ் ஃபாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் என்னதான் ட்ரை பண்ணாலும் காட் ஸ்டாச்சு என்ன ஹீலிங் பண்ணிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கார்பாச்சியோ நினைக்கிறான். அந்த காட் ஸ்டாச்சுலயே கிராக் விழ ஆரம்பிக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படின்னா அந்த காட் ஸ்டாச்சுக்கும் ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லி கார்பாச்சியோ நினைக்கிறேன். உன்னை விட மில்லியன் டைம் ஸ்ட்ராங்கரானவன், அது உனக்கு தெரிய வரும்போது ஃபின் மாதிரி உன்னால என்னை எதிர்த்து நிக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளோ அடி வாங்கி பாடி எப்படி இதை தாக்கு பிடிக்குது. ஃபர்ஸ்ட் டைமா காட் ஸ்டாச்சு கிராக் விட்டு நான் பார்த்திருக்கேன். பட் கண்டிப்பா அது டிஃபென்ஸ் ஒன்றும் அதிகம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி கார்பாச்சியோ நினைக்கிறேன். அந்த காட் ஸ்டாச்சுவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிறைய சிறந்த வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. கார்பாச்சியோவும் கை கால்னு எல்லா இடத்துலயும் குத்தி அந்த டேமேஜ் நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனோட அயன் வாண்டை எடுக்கிறான். இதை வச்சு இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. வெறும் கையாலேயே நம்ம ஹீரோ வந்து அதை ஸ்கல்ப்டிங் பண்ணிட்டு இருக்கான். ஃபிங்கர் ஸ்ட்ரென்த்தை வச்சு இவன் இரும்பையே டென்னிஸ் பேட்டா மாத்திட்டானா அப்படின்னு எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஒரு இரும்பு பவுன்சிங் பாலை இப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்டாச்சு மேலேயே அடிக்கிறான். கரெக்டா அதோட தலையில கிராக் இடத்துலயே அடிக்கிறான். அதுவும் சிறந்து வச்சு அட்டாக் பண்ணுது. இவன் நம்ம ஹீரோ டாஷ் பண்ணிக்கிட்டே கரெக்டா ஒரே ஸ்பாட்ல திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கான். வாய்ப்பே இல்லை அப்படின்னு கார்பாச்சியை பார்த்தா அவ்வளோ ஆசையா இருந்தா வலினா என்னன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓங்கி இரும்பு பேட்டை வச்சு அவன் மண்டையிலே அடிச்சிருக்கான். இது கொஞ்சம் ஓவர்ல அப்படின்னு ஃபின் பார்க்கறான். ஒரு மாஸ்டருக்கு என் யூசருக்கே அவன் வெறும் இரும்பு பேட்டை வச்சு தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஹெட் மாஸ்டருமே கொஞ்சம் ஷாக்கிங்கா பாக்குறாரு. இது என்னோட ஃபால்ட் தான் ஃபின் சொல்லவும், தேங்க்ஸ் ஃபின், எனக்கு மத்தவங்க கூட எப்படி பழகணும்னு தெரியாது, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, பட் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம்னா அதுக்கு நீ தான் காரணம், ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ இதுதான் பெயினா, இது இப்படிதான் இருக்குமா, என் ஹார்ட் பீட் அது ஃபாஸ்டா துடிக்குது, இந்த வலி என் உடம்பு ஃபுல்லா பரவுது, என்னால முடியல, எனக்கு ரொம்பவும் வலிக்குது, வலிங்கிறது இவ்வளோ மோசமா இருக்கும்னா தான் ஃப்ரெண்டுக்காக அவன் இவ்வளோ தூரம் இதை தாங்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு கார்பாச்சியோ வந்து ஃபின்னை பார்க்குறான். ஸ்ட்ராங்குன்னு தெரியும் போது ஃபின் மாதிரி உன்னால எதிர்த்து நிற்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். எங்களோட டிஃப்ரென்ஸ் உண்மையிலேயே ஆபியஸ் தான், அந்த ஃபின் தான் என்னை விட ரொம்பவும் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி கார்பாச்சியோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸுமே இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.